வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 6 சோஷியல் சயின்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட் புக்கில் வந்துட்டு சாப்டர் நம்பர் 2 ஓஷியன்ஸ் அண்ட் காண்டினென்ட்ஸ் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பிக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எர்த்தோடைய பிக்சர். இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூன்லேருந்து எடுத்து பிக்சர் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஓஷியன்ஸ் காண்டினென்ட்ஸ் தென் க்ளவுட்ஸ் எல்லாமே தெரியுது. இந்த ப்ளூ கலராக தெரியுறது எல்லாமே பார்த்திங்கன்னா வாட்டர், அதாவது சிஆர் ஓஷியன்ஸ்னு சொல்லுவோம். இந்த ப்ரௌன் கலரில் தெரியுறது எல்லாமே பார்த்திங்கன்னா காண்டினென்ட்ஸ் லேண்டு. தென் இந்த ஒயிட் கலரில் தெரியுறது எல்லாம் நமக்கு என்னென்னா க்ளவுட்ஸு. ஸோ இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா த பிக் கொஷின்ஸாக வாட் ஆர் த ஓஷியன்ஸ் அண்ட் காண்டினென்ட்ஸ், வாட் ஆர் their நேம்ஸ் அண்ட் their டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். நமக்கு ஓஷியன்ஸ்னால் என்ன, காண்டினென்ட்ஸ்னால் என்ன, அதுக்கு அதோடைய நேம்ஸ்லாம் என்னென்ன, அது எங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, இதெல்லாம் தான் நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன் வாட் வேஸ் டூ ஓஷியன்ஸ் அண்ட் காண்டினென்ட்ஸ் இம்பேக்ட் லைஃப் ஆன் எர்த் இன்க்ளூடிங் த ஹியூமன் லைஃப். இந்த ஓஷியன்ஸும் காண்டினென்ட்ஸும் பார்த்திங்கன்னா எர்த்லேயும் ஆஸ் வெல் அஸ் ஹியூமன் லைஃப்லேயும் பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான இம்பேக்டை க்ரியேட் பண்ணிடுது அப்படின்றத நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். Let us return to our globe and rotate it gently. ஸோ இப்போ நம்ம குளோபோட பிக்சர் எடுத்து ஜென்டிலாக ரொட்டேட் பண்ணோம். அப்படி இல்லைன்னா ஆர் லுக் அட் த பிக்சர் ஆஃப் த எர்த் சீன் ஃப்ரம் த மூன். இங்கே நமக்கு மேலே கொடுத்துருக்காங்களே அந்த பிக்சரை நம்ம மூன்லேருந்து எடுத்த பிக்சரை பார்க்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது வாட் இஸ் த மோஸ்ட் ஒயிட் ஸ்ப்ரெட் கலர் யூ சி. என்ன நமக்கு அதிகமான கலர், ஒயிட் ஸ்ப்ரெட்னால் நிறைய அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்க கலர் என்ன கலராக இருக்கும், ப்ளூ ஆப்வியஸ்லி. பட் வாட் டஸ் இட் ரெப்ரசன்ட், அந்த ப்ளூ கலர் தான் அதிகமாக இருக்குது. அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது. யூ மஸ்ட் ஹாவ் கெஸ்ட் த ஆன்சர். உங்களுக்கு ஆன்சரை கெஸ் பண்ண தெரியுமா. இட் இஸ் வாட்டர். நம்மளுடைய கெஸ் என்னவாக இருக்குன்னா ப்ளூ கலரில் இருக்கிறது வாட்டர். திஸ் மீன்ஸ் த மோஸ்ட் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ் இஸ் ஆக்சுவலி கவர்ட் வித் த வாட்டர். ஆல்மோஸ்ட் 3/4 ஆஃப் த சர்ஃபேஸ் இன்ஃபேக்ட். ஸோ இந்த ப்ளூ கலர் இருக்கிறது எல்லாமே நமக்கு என்னன்னு பார்த்தோம், வாட்டர்னு பார்த்தோம். இது என்ன நமக்கு இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எர்த்தில் ஆல்மோஸ்ட் 3/4 ஆஃப் த பார்ட், எர்த்தில் முக்கால் பாகம் பார்த்திங்கன்னா நமக்கு வாட்டரால் தான் கவர் ஆகிருக்கு. 1/4 தான் பார்த்திங்கன்னா லேண்டால் கவர் ஆகிருக்கு. 3/4 பார்த்திங்கன்னா வாட்டரால் கவர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. That is why when seen from the outer space the earth appears mostly blue. ஸோ நமக்கு ஸ்பேஸ்லேருந்து பார்க்கும்போது நமக்கு எர்த்தோடைய கலர் என்னவாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா ப்ளூ கலராக இருக்குது. Indeed, early astronauts lovingly called the earth the blue planet. ஏர்லி ஆஸ்ட்ரோனட்ஸ்லாம் நம்மளுடைய பிளானட் எர்த்தை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ பிளானட்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. த லார்ஜ் வாட்டர் பாடிஸ் வி சீன் ஆன் த குளோப் ஆர் கால்ட் ஓஷியன்ஸ். பெரிய வாட்டர் பாடிஸ், லார்ஜ் வாட்டர் பாடிஸை நம்ம என்ன சொல்வோம்னு பார்த்தீங்கன்னா ஓஷியன்ஸ்னு சொல்லுவோம். பட் இந்த பிக்சர் ஆஃப் த எர்த் யூ கேன் see அட்லீஸ்ட் another கலர் ப்ரௌன். திஸ் கலர் தட் ஆஃப் த லேண்ட். இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிக்சரில் ப்ரௌன் கலர் பார்த்தோம். அது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா லேண்டை இண்டிகேட் பண்ணுது. விச் கவர் எ லிட்டில் ஓவர் 1/4 ஆஃப் த குளோப். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 1/4 பார்த்திங்கன்னா நமக்கு லேண்ட் இருக்கும், 3/4 பார்த்திங்கன்னா வாட்டர் கவர் ஆகிருக்குன்னு பார்த்தோம். த லார்ஜ் பாடி ஆஃப் த லேண்ட் இஸ் கால்டு லேண்ட் மாஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜ் லேண்ட் இருக்குன்னா அதை நம்ம லேண்ட் மாஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரி, அதை ஒரு லேண்ட் மாஸ்ன்னு சொல்லுவோம். லார்ஜ் கண்டினியூஸ் எக்ஸ்பேண்ட், ஒரு கண்டினியூஸாக ஒரு லார்ஜ் லேண்ட் இருக்குன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா காண்டினென்ட்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, ஏஷியா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா லார்ஜ் கண்டினியூஸ் லேண்ட். இது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா காண்டினென்ட்ஸ்னு சொல்கிறோம். போத் ஓஷியன்ஸ் அண்ட் காண்டினென்ட்ஸ் பிளே எ வைட்டல் ரோல் இன் த ஷேப்பிங் த கிளைமேட் ஆஃப் த எர்த். இந்த ஓஷியன்ஸும் காண்டினென்ட்ஸும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எர்த்தோடைய கிளைமேட்ஸை ஷேப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. தே அஃபெக்ட் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் இன்க்ளூடிங் பிளான்ட், அனிமல்ஸ் அண்ட் தேர்ஃபோர் ஹியூமன் லைஃப் டூ. இந்த ஓஷியன்ஸும் காண்டினென்ட்ஸும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க எல்லா லைஃப்பையும் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா பிளான்ட்டு, அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுது. வி see other impact through our history, culture and
இன் அவர் டெய்லி லைஃப். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹிஸ்ட்ரிலையும் சரி கல்ச்சரில் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்பெல்லம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேவியோடைய எம்பெல்லம். ஸோ இங்கே இதில் என்ன அவங்களுடைய மோட்டோவாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாம் நோ வருணா. சாம் நோ வருணான்னா என்ன மீனிங்னா பி ஆஸ்பீஷியஸ் அஸ் டு ஓ வருணா. வருண பகவானை வந்துட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. வருணா மீன்ஸ் வாட்டர். திஸ் இஸ் அன் இன்னோவேஷன் டு வருணா, த வேதிக் டயட்ரி associated with the oceans, sky and the water in generally. ஸோ அந்த ப்ளூ கலரில் இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வருணான்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் இந்த மழை கடவுளான வருணனை வந்து சொல்வோம்ல, இவங்க வந்து வாட்டரை வந்துட்டு வருணான்னு சொல்லி சொல்கிறாங்க. த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த வாட்டர் அண்ட் த லேண்ட் ஆன் த எர்த். வாட்டர் எங்கெங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, லேண்ட் எங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு இந்த இடத்துல அப்படின்றத தான் வந்து இந்த பார்ட்டில் பார்க்க போகிறோம். As it happened, the ocean and the continents are not distributed equally between the northern hemisphere and the southern hemisphere. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளோபை வந்துட்டு நம்ம வந்துட்டு 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஈக்குவேட்டர் லைனில் மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர், கீழே இருக்கிறது வந்துட்டு சதர்ன் ஹெமிஸ்பியர். அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர், இங்கே இருக்கிறது சதர்ன் ஹெமிஸ்பியர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் நிறைய லேண்ட் ஏரியா வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்டர் இருக்குது, லேண்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஓஷியன்ஸும் லேண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர்லேயும் சதர்ன் ஹெமிஸ்பியர்லேயும் ஈக்குவலாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடல அப்படின்றத நாங்கள் சொல்கிறாங்க. லெட் அஸ் எக்ஸாமைன் த 2 maps in the figure 2.2. Here, the blue area consists of the ocean along with their smaller extension which have the various means sea, bay, gulf. இங்கே ப்ளூ கலரில் இருக்கிறத நம்ம அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓஷியன் சொல்லி சொல்கிறோம். அதுலேயும் அதோடைய ஸ்மாலர் எக்ஸ்டென்ஷனாக வந்து சின்ன சின்ன வாட்டர் பாடிஸ் இருக்குது. அதை நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சீன்னு சொல்லலாம், பேன்னு சொல்லலாம், கல்ஃப்னு சொல்லலாம். இங்கே வந்து நிறைய சீயில் இருக்கிற க்ரியேச்சர்ஸோடைய பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கோரல் ரீஃப். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃபிஷ் வந்து சி அனமன் அது மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்க்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மதர் அண்ட் பேபி ஸ்பெர்ம் வேல் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டால்ஃபினோடைய பிக்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஷாலோ கோரல் ரீஃப் மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ட்ராபிக்கல் கலர்ஃபுல் ஃபிஷ்ஷஸ் வந்து இருக்குது. தென் க்ரீன் கலரில் இருக்கிறது ஆல்கை, எம்பரர் பென்குவின்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொனேர் சீ டர்ட்டிலோடைய பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. The oceans together hold the most of the water available on the planet. ஸோ வாட்டர் வந்து அதாவது நம்ம பிளானெட்டில் நிறைய அவைலபிளாக இருக்கிற வாட்டர் எல்லாமே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓஷியன்ஸில் தான் இருக்குது. பட் திஸ் சீ வாட்டர் இஸ் சால்ட்டி அண்ட் அன்ஃபிட் டு கன்சப்ஷன் பை மோஸ்ட் லேண்ட் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் த ஹியூமன்ஸ். இங்கே சீ வாட்டரில் இருக்கிற அந்த வாட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சால்ட்டியாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸோ இல்லை அதர் அனிமல்ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கன்சப்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா சால்ட் வந்து ரிச்சாக இருக்கிறதுனால நம்ம வந்து குடிக்க முடியாது. ஆன் த அதர் ஹேண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் மேக்கப்ஸ் வெரி ஸ்மால் போர்ஷன். ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் தான் வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் வந்து பிளானெட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ரெசென்ட் இன் த கிளேஷியர், ரிவர்ஸ், லேக்ஸ் அண்ட் அட்மாஸ்பியர் அண்ட் ஆல்சோ த கிரவுண்ட் வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெல், போர்வெல், தென் அதர் கிரவுண்ட் வாட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்க்ளூட் ஆகும். இதுதான் வந்து நம்ம அண்டர் கிரவுண்ட் வாட்டர்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்துட்டு ஓஷியன்ஸ் பற்றி பார்ப்போம். on the world map in figure 2.3 on the page 32 we can observe the 5 oceans: the Pacific Ocean, Atlantic Ocean and the Indian Ocean and the Arctic Ocean and the Southern Ocean. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேஜ் நம்பர் 32ல் வந்து பார்த்திங்கன்னா 5 ஓஷியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பசிபிக் ஓஷியன், அட்லாண்டிக் ஓஷன் அண்ட் இந்தியன் ஓஷன், ஆர்டிக் அண்ட் சதர்ன் ஓஷியன்ஸ், இது மாதிரி 5 ஓஷியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்தோ we have listed 5 oceans, it is clear from the map that they are not really separate. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிளியராக வந்து மேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து ஆக்சுவலாக செப்பரேட் ஆகிடல, தனித்தனியாக வந்து இல்லை, எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்டட். த லைன்ஸ் that divides them on the map are no more than the conversions.
ஸோ இது வந்து மேப்பில் தான் வந்து நமக்கு அங்கே லைன்ஸ் வந்து பவுண்ட்ரிஸ் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நமக்கு ரியலாகவே வந்து அந்த மாதிரி செப்பரேட்டாக இல்லை. த நேச்சுரல் வேர்ல்ட் டஸ் நாட் ஃபாலோ சச் பவுண்ட்ரிஸ். நேச்சுரல் வேர்ல்டில் அந்த மாதிரி ஒரு பவுண்ட்ரிஸ் எதுவும் கிடையாது. சீ வாட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் constantly flow across the different oceans, sustaining a rich diversity of the marine life. sea water வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். மெரைன் டைவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே மெரைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தட் ரிலேட்டட் டு ஆர் ஃபவுண்ட் இன் த ஓஷியன்ஸ் அண்ட் சீலேயோ இல்லை ஓஷியன்ஸ்லேயோ அது ரிலேட்டடாக என்ன இருக்கோ அதை தான் வந்து நம்ம மெரைன் சொல்லி சொல்வோம். ஃப்ளோரானா என்னென்னா ஒரு பர்டிகுலர் ரீஜன் அல்ல பர்டிகுலர் பீரியடில் இருக்க பிளான்ட் லைஃப்பை தான் வந்து நம்ம ஃப்ளோரான்னு சொல்வோம். ஃபன்னானா என்னென்னா பர்டிகுலர் ரீஜன் ஆர் பர்டிகுலர் பீரியடில் இருக்கிற அனிமல்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபன்னான்னு சொல்லுவோம். இங்கே வந்து மெரைன் ஃப்ளோரா மெரைன் ஃபன்னாவை பற்றி தான் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். மெனி பிளான்ட் அண்ட் அனிமல் ஸ்பீஷியஸ் கேன் பி ஃபவுண்ட் அக்ராஸ் த மல்டிபிள் ஓஷியன்ஸ். நிறைய ஓஷியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். த மெரைன் ஃப்ளோரா இன்க்ளூட் டைனி பிளான்ட்ஸ் அண்ட் ஆல்கே அண்ட் ஆல் கைண்ட் ஆஃப் சீவீட்ஸ். ஃப்ளோரானா என்னென்னா சின்ன சின்ன பிளான்ட்டு, மெரைனில் இருக்க சின்ன சின்ன பிளான்ட்டு, ஆல்கே அண்ட் சீவீட்ஸ்னால் கடலில் இருக்க அன்வான்ட் பிளான்ட்ஸ் தான் வந்து சீவீட்ஸ்னு சொல்லுவோம். இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரான்னு சொல்லி சொல்கிறோம். த மெரைன் ஃபன்னான்னா என்ன ஆல்ரெடி பார்த்தோம், நம்ம அனிமல்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீஷஸ் ஆஃப் கலர்ஃபுல் ஃபிஷஸ் வரும், டால்ஃபின்ஸ் வரும், வேல்ஸ் அண்ட் கவுண்ட்லெஸ் மிஸ்டரிஸ் டீப் அண்டர் த சீ கிரியேச்சர். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபன்னான்னு சொல்லி சொல்கிறோம். ஈச் பார்ட் ஆஃப் த ஓஷியன்ஸ் ஃப்ரம் த சன்லைட் சர்ஃபேஸ் டு த டார்க் டெப்த் இட் இஸ் ஓன் டைவர்ஸ் லைஃப் ஃபார்ம்ஸ். ஸோ ஒவ்வொரு ஓஷியனோடைய டீப் வந்து எவ்வளோ டீப்பாக வந்து ஒன்று ரொம்ப ஆழமாக இருக்கும், ஒன்று வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சன்லைட்டும் வந்து அதுக்குள்ளே பெனட்ரேட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த ஓஷியன்ஸ் வந்து அதுக்கான ஓன் லைஃப் ஃபார்ம்ஸை வந்துட்டு டைவர்ஸ்னால் டிஃப்ரெண்ட் லைஃப் ஃபார்ம்ஸ் வந்து வச்சுருக்கும். ஸோ இதுதான் அந்த பிக்சர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரியில் இருக்கிறதுனால நம்ம அந்த மேப்பை இந்த மாதிரி பார்க்கும்போது ஃப்ளாட்டாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பசிபிக் ஓஷன்ஸ் வந்து 2 சைடும் இருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இது வந்து கண்டினியூவாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் ஓஷன். செகண்ட் லார்ஜஸ்ட் ஓஷன் வந்து பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பசிபிக் ஓஷன். இதுதான் வந்து ஈக்வேட்டர் லைன், இடத்த வந்துட்டு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுற லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நார்தர்ன் ஹெமிஸ்பியர், இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர். பசிபிக் ஓஷன் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர்லேயும் சதர்ன் ஹெமிஸ்பியர்லேயும் இருக்குது. அட்லாண்டிக் ஓஷனும் வந்து பார்த்திங்கன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர்லேயும் இருக்குது, சதர்ன் ஹெமிஸ்பியர்லேயும் இருக்குது. இங்கே இருக்கிறது தான் வந்து இந்தியன் ஓஷன். இந்த இந்தியன் ஓஷனும் வந்து பார்த்திங்கன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது, சதர்ன் ஹெமிஸ்பியர்லேயும் இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் மோஸ்ட் லார்ஜஸ்ட் ஓஷன். ஃபோர்த் மோஸ்ட் லார்ஜஸ்ட் ஓஷன் எதுன்னு பார்த்திங்கன்னா சதர்ன் ஓஷன். இந்த சதர்ன் ஓஷன் வந்து பார்த்திங்கன்னா ஈக்வேட்டருக்கு சவுத் சைடில் மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தென் ஃபிஃப்த் ஸ்மாலஸ்ட் ஓஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஓஷன். இது வந்து பார்த்திங்கன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் மட்டும் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதை தான் வந்து இந்த டேபிள்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. பசிபிக் ஓஷன் வந்து பார்த்திங்கன்னா நார்தர்ன் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர் ரெண்டுத்துலேயுமே வந்து இருக்குது. அட்லாண்டிக்கும் 2 ஹெமிஸ்பியர்லேயும் இருக்குது. இந்தியன் ஓஷனும் 2 ஹெமிஸ்பியர்லேயும் இருக்குது. சதர்ன் ஹெமிஸ்பியரில் சதர்ன் ஓஷன் இருக்குது. ஆர்டிக் ஓஷன் வந்து பார்த்திங்கன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர்லேயும் இருக்குது. It is visible on the map that the Pacific Ocean is the largest. இருக்கிறதுலே வந்து பெரிய ஓஷன் லார்ஜஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷன். அதை ஃபாலோ பண்ணி செகண்டாக எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன். தேர்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷன். தென் ஃபோர்த்தாக இருக்கிறது சதர்ன் ஓஷன். த ஸ்மாலஸ்ட் ஓஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக் ஓஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டோன்ட் மிஸ் அவுட். As the map of the ocean make clear, the main limits of the Indian oceans are Asia to the north, Africa to the west, and the Australia to the east, apart from the Southern Ocean in the south. இங்கே வந்து கொடுத்துருக்க இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஷன்ஸோடைய பிக்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு இந்தியன் ஓஷனோடைய நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியாவும், ஈஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவும், சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா சதர்ன் ஓஷனும், வெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவும் வந்து இருக்குது தான் வந்து அங்கே சொல்லியிருக்காங்க. Next, on either side of the India we find 2 parts of the Indian Ocean
Arabian Sea and to the west and the Bay of the Bengal is the east. ஸோ இதுக்கு இந்தியா மேப்போடைய பிக்சரை பார்க்கும்போது நமக்கு தெரியும் இந்தியன் ஓஷனுடைய எய்தர் சைடு ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டில் வந்துட்டு பே ஆஃப் பெங்காலும் வெஸ்ட்டில் வந்துட்டு அரேபியன் சீயும் வந்து இருக்குது. இதை தான் வந்து அங்கே வந்து சொல்லியிருக்காங்க. Oceans and the disaster. Returning to the picture of the earth at the start of the chapter, you may have the noticed white shaped across the globe. Globeல வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒயிட் ஷேட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த ஷேட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? Did you guess what they are? They are the large massive of the clouds. Such clouds brings rain to the continents. For their instant, the monsoon rains we in India expect every summer originate in the oceans. Without such rains, our agriculture and all life will suffer. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஒயிட் கலர்லாம் பார்த்தோம். அந்த ஒயிட் கலர் என்னென்னா க்ளவுட்ஸ். அந்த க்ளவுட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ரெயினை வந்து கொண்டு வரும். இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மான்சூன் சீசன்லாம் வந்து வருது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா காண்டினென்ட்ஸ் அந்த ஓஷியன்ஸில் இருக்க வாட்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து தான் வந்துட்டு நமக்கு மழையாக வர வைக்குது. இந்த மாதிரி மழை வந்து வரலனா வித்தவுட் ரெயின்னா நமக்கு வந்து என்ன ஆகும்? அக்ரிகல்ச்சர் லைஃப்பும் நம்மளுடைய ஆல் லைஃப்பும் வந்துட்டு சஃபர் ஆகும். பட் ஓஷியன்ஸ் ஆஃபன் ஆல்சோ கிவ் ரைஸ் டு த ஸ்டார்ம். அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா ஓஷியன்ஸ் வந்துட்டு ஸ்டாமையும் வந்து கொடுக்கும். ஸ்டாம்னா என்ன? புயல் வந்து கொடுக்கும். Violent event with extreme rainfall or very strong wind such as cyclones. அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் ரொம்ப அதிகமான மழையும் ஸ்ட்ராங் விண்டையும் வந்து கொடுக்கும். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா சைக்ளோன், தட் இஸ் சூறாவளின்னு சொல்லுவாங்கள்ல புயல், அதை வந்து வரும். which can cause widespread damage to the coastal region of the world. எங்கெங்கெல்லாம் வந்துட்டு கோஸ்டல் ரீஜன் வேர்ல்டில் கோஸ்டல் ரீஜன் இருக்கோ அதில் அந்த ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய டேமேஜஸை வந்து காஸ் பண்ணும் இந்த சைக்ளோன்ஸ்லாம். As a tsunami is the another natural disaster that originate in the ocean. சுனாமி வந்து பார்த்திங்கன்னா அதர் நேச்சுரல் டிசாஸ்டர். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நிறைய டிசாஸ்டர் வந்து கொடுக்கும். இட் இஸ் எ ஹியூஜ் அண்ட் பவர்ஃபுல் வேவ் ஜென்ரலி காஸ்ட் பை த ஸ்ட்ராங் எர்த்குவேக் ஆர் வல்கானிக் எரப்ஷன் அட் த பாட்டம் ஆஃப் த ஓஷன்ஸ். இந்த சுனாமி வந்து ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஓஷன்ஸோடைய பாட்டத்தில் வந்துட்டு ஒன்று எர்த்குவேக் ஸ்ட்ராங் எர்த்குவேக்கோ இல்லைனா வந்துட்டு வல்கானிக் எரப்ஷன் எரிமலை வெடிப்போ இருக்கிறதுனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு சுனாமி வர்றதுக்கு காரணமாக இருக்குது. இது எல்லாமே எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஓஷன்ஸ்க்கு பாட்டமில் அடியில் வந்து நடக்கிறதுனால தான் சுனாமி வந்து வருது. சுனாமி கேன் ட்ராவல் thousands of kilometers and submerged coastal area causing widespread damage. இது வந்து பார்த்திங்கன்னா thousands of kilometers வந்து ட்ராவல் பண்ணி போகக்கூடியது. சப்மர்ஜ்டு கோஸ்டல் ஏரியாவில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா சப்மர்ஜ்னா நீருக்கு அடியில் இருக்க கோஸ்டல் ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் வந்துட்டு லேண்ட்ஸ்லேயும் வந்துட்டு நிறைய டேமேஜஸ் வந்து காஸ் பண்ணும். ஆன் 26th December 2004, India is another 13 countries around the Indian Oceans were struck by the powerful tsunami caused by the earthquake in Indonesia. இந்தோனேஷியாவில் வந்து பார்த்திங்கன்னா 2004 வந்துட்டு டிசம்பர் 26 வந்து பார்த்திங்கன்னா ஒரு எர்த்குவேக் வந்து வந்தது. எங்கே இருந்தா இந்தோனேஷியாவில் வந்த எர்த்குவேக்கால் இந்தியன் ஓஷனில் அதை சுற்றி இருக்கிற இந்தியா அதர் 13 கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல் சுனாமி வந்து வந்தது. மோர் தென் 2 lakhs ஆஃப் பீப்புள் லாஸ் தேர் லைஃப். இதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 lakhs பீப்புள் வந்து அவங்களோட லைஃப்பை வந்து லாஸ் பண்ணாங்க. இன் இந்தியா த அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் above and also the subsection of the island further below and the coastal of Tamil Nadu, Kerala were also severely affected and suffered by much damage and loss of life. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு அது இல்லாமல் வந்துட்டு தமிழ்நாடு, கேரளா இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து அஃபெக்ட் ஆனதுனால அவங்களோட லைஃப்பையும் வந்து நிறைய பேர் வந்து லைஃப்பையும் லாஸ் பண்ணியிருக்காங்க. such tsunamis are rarely but every destructively. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் வரும், ஆனால் வந்ததுன்னா ரொம்ப டேமேஜஸை வந்து காஸ் பண்ணும். luckily they can often be detected before they hit the coast. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா முன்னாடி அதை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அதை வந்து டிடெக்ட் பண்ணிடுறாங்க, கண்டுபிடிச்சிடுறாங்க. மெனி கண்ட்ரீஸ் கொலாபரேட் இன் சச் ஏர்லி வார்னிங் சிஸ்டம். நிறைய கண்ட்ரீஸ்லாம் வந்து சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஏர்லியாகவே ஒரு வார்னிங் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சுனாமி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் சிஸ்டம் வந்து
க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. தேர் இஸ் இன் பர்டிகுலர் இந்தியன் ஓஷன் சுனாமி வார்னிங் சிஸ்டம். பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷனை சுற்றி இருக்கிற ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்னிங் சிஸ்டம் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. டு விச் மெனி கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் த இந்தியா கான்ட்ரிபியூட். நிறைய கண்ட்ரிஸ் வந்து இதில் இருக்குது. இதில் வந்து இந்தியாவும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. திஸ் ஹெல்ப் டு டேக் மெஷர் டு ப்ரொடெக்ட் லைஃப்ஸ் அண்ட் த ப்ராப்பர்ட்டி. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய லைஃப்ஸும் ப்ராப்பர்ட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஈவன் தட் லீட்ஸ் டு லாஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆர் ஹேண்டில்ட் அண்டர் த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வார்னிங் சிஸ்டம் அலர்ட் பண்ணுறதுனால நிறைய பேருடைய ப்ராப்பர்ட்டிலாம் வந்து லாஸ் ஆகாமல் வந்து காப்பாற்ற முடியும். இதை வந்து யார் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். அதுதான் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் தான் வந்து பார்க்குறாங்க. இந்தியா ஆஸ் இட்ஸ் ஓன் நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி டு டீல் வித் த ஆல் கைண்ட் ஆஃப் டிசாஸ்டர். இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் டிசாஸ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ன கைண்ட் ஆஃப் டிசாஸ்டர் வந்தாலுமே அது வந்து பார்க்கும். சைக்ளோனோ இல்லைன்னா வந்து ட்ரஃப்ட்டு அந்த மாதிரி என்ன மாதிரி டிசாஸ்டர் வந்தாலும் நம்மளுடைய நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தான் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, லாஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க. ஸோ ரிமைனிங் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.